அன்பான தமிழ் வணக்கங்கள். கைநாட்டு தமிழர்களை கையெழுத்து தமிழர்களாக மாற்றிய வரலாற்றின் தொடர்ச்சிதான் இன்றைக்கு தமிழ்நாடு எங்கும் நடந்து கொண்டிருக்கின்ற புத்தக கண்காட்சியின் அடிப்படை வேர் உண்மை என்பதை இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பாடுவதற்கும் நாங்கள் பேசுவதற்கும் நீங்கள் கைத்தட்டுவதற்கு முன்னதாக இன்றைக்கு நம் அனைவரையும் மேடையிலும் சரி பார்வையாளர்களிலும் சரி நம்மை நாற்காலியில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற மனிதர்கள் யார் என்று வரலாற்றை தேடினால் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பாரதிதாசன், மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் என அவர்கள் உழைத்த உழைப்புதான் உனக்கு மட்டுமா நாற்காலி என்று மன்னர்களை கேட்டு இன்றைய மக்கள் அனைவருக்கும் நாற்காலிகள் என்ற அழகை இங்கே நாம் பார்க்கிற காரணம், இந்த நூல்களை படியுங்கள், கையெழுத்து போடுங்கள், கவிதை எழுதுங்கள், புதினங்கள் எழுதுங்கள், சிறுகதை எழுதுங்கள் என்று நம்மையெல்லாம் உற்சாகப்படுத்தி வளர்த்தெடுத்த அந்த உயரிய சிந்தனையாளருடைய உழைப்பின் வியர்வைதான் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியை தமிழ்நாடெங்கும் நடக்கிறது. வேறு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இத்தகைய புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றனவா என்று தேடி பார்த்தால் கேரளாவில் இருக்கலாம், மேற்கு வங்காளத்தில் இருக்கலாம், மற்ற எந்த மாநிலங்களிலும் இருக்க வாய்ப்பில்லை. எனவே இத்தகைய ஒரு மிகச்சிறந்த நம் அடுத்த தலைமுறை குழந்தைகளையும் வாழையடி வாழையாய் எழுத்து படிப்பு என்ற சூழலில் வளர்த்தெடுக்கின்ற ஒரு பெரும் பணியில் நம்முடைய நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தனக்கு கீழ் இயங்கும் அத்தனை வியர்வையாளர்களையும் இந்த புத்தக கண்காட்சி வரை நீங்கள் மக்கள் பணியையும் ஆற்ற வேண்டும், இந்த புத்தக கண்காட்சியும் சிறப்பாக வெற்றி செய்ய வேண்டும் என்ற அவருடைய தாய்மை பண்பில்தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமாக நடக்கிறது என்பதற்காக நாம் அனைவருமாக சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நம்முடைய வணக்கங்களை அள்ளித் தருவோம். நாகை எல்லையிலிருந்து அரசியல்வாதிகளை வரவேற்க 1000 மகிழுந்துகள் நிற்பதை பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னை போன்ற இங்கே பேச வருகின்ற எழுத்தாளர்களையும் பேச்சாளர்களையும் வரவேற்க இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த அதிகாரிகளை கொண்டு வந்து உங்களை மதித்து வரவேற்று அழைத்து போகிறோம் என்று சொல்லுகிற அந்த எழுத்தாளர்களை மதிக்கின்ற பண்பாடு அது நாகை மாவட்டத்தின் ஒரு மிகச்சிறந்த பண்பாடாக பார்க்கிறேன். ஆனால் அது நாகை மாவட்டத்திற்கு எப்படி வந்தது என்றால், அது 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த நம் சங்க இலக்கிய தமிழ் பண்பாடு என்பதை ஒரு காட்சியை சொல்லுகிறேன் பாருங்கள். அந்த தமிழ் புலவன் அந்த மன்னனிடம் வந்து ஏறக்குறைய 10-15 நாட்கள் அந்த புலவன் தமிழை கொடுக்கிறான். மன்னன் குடிக்கிறான். 10-12 நாட்கள் கடந்த பிறகு, மன்னா, சுட கரிகலந்த சோறு நீ கொடுக்க நான் உண்டு, நீ கள் கொடுக்க நான் குடித்து நான் தமிழ் கொடுக்க நீ குடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த சுடுச்சோற்றை நான் வாயில் அள்ளி அங்கே அதை ஊட்டப் போகிற போது, அது எனக்கு ஊட்டுகிற அந்த நேரத்தில் என் மனசு நினைக்கிறது, என் மகன்கள் அங்கே காத்திருக்கிறார்களே, என் மனைவி அங்கே காத்திருக்கிறாளே, நீ மட்டும் சுட சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா என்று கேட்பது போல் எனக்கு வலிக்கிறது மன்னா, நான் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று அந்த தமிழ் புலவன் சொல்லுகிறான். தமிழை பிரிய மன்னனுக்கு மனதில்லை, போய்த்தான் ஆக வேண்டுமா என்று கேட்கிறான். ஆமண்ணா, போய்விட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்கிறான். சரி என்று சொல்லி தேர்கள் அன்னைக்கு எத்தனை குதிரை பூட்டிய தேர் தமிழ்நாட்டில் இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு தேருக்கு எத்தனை குதிரைகள்?
2 அது புராணத்து 7. வரலாற்றில் சங்க இலக்கியத்தில் 4 தேர்கள் பூட்டப்பட்ட தேர்களைத்தான் மன்னர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த குதிரைகள் எங்கிருந்து வந்தன தெரியுமா? அரபு நாடுகளிலிருந்து வந்தன. அந்த அரபு நாடுகளுடைய குதிரைகள், இன்றைக்கும் கர்நாடக இசையில் ஒரு தாளம் இருக்கிறது. அந்த தாளத்திற்கு அந்த அரபு குதிரைகள் ஒரு தாளம் கொடுத்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? சங்க இலக்கியம் தான் சொல்லுகிறது. பந்து புடைப்பன்ன பாணி என்கிறான். ஒரு பந்தை எடுத்து நம்ம தரையில் அடிக்கிறோம் இல்லையா, அதுதான் பந்து புடைப்பன்ன பாணி. அதை இன்னொரு இடத்துல சங்க இலக்கியத்தில் சொல்கிறான், ஆதி போகிய பந்து புடைப்பன்ன பாணி. அப்போ இப்போ இங்கே திரைப்பட பாடல்லாம் பாடினாங்க, அதை பற்றி நானும் கொஞ்சம் சொல்லிட்டு தான் என்னுடைய பேச்சை தொடங்க போகிறேன். ஆனால் அந்த அரபு குதிரைகள் என்ன கொடுத்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. இதெல்லாம் என்ன தாளம்? இசை தெரிந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள், ஆதி தாளம் என்று சொல்வார்கள். கர்நாடக இசையில் ஆதி தாளம், அதை கொடுத்தது அரபு குதிரைகள். என்னென்னா, இந்த சந்தத்தில் தான் அந்த ஆதி தாளம். அதை கேட்டிங்கன்னா 2 4 அந்த கணக்கெலாம் சொல்லுவாங்க. இங்கே பேசும் பொழுது, இந்த மண்ணில் நிற்கிற பொழுது எனக்கும் நிஜாமுதீன் என்ற என் உயிருக்கினிய உடன்பிறந்தார் வந்திருக்கிறார். வந்திருக்க வேண்டிய என் உயிருக்கினிய சாகுல் அமீது அண்ணன் வர இயலவில்லை. காலம் அவரை அவசரமாக அழைத்து கொண்டது. ஆனால் பஹ்ரைனில் பாரதி தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய அண்ணன் வந்திருக்கிறார், இன்னும் ஐயா வந்திருக்கிறார்கள். மற்றும் என் உயிருக்கினிய நட்பு காலத்தை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு தம்பிகள் வந்திருக்கிறார்கள். அந்த நட்பு காலத்தை கட்டாயம் அந்த 2 பேருக்கும் நான் அனுப்பி வைப்பேன். ஏனென்றால் 2000 எழுதின அந்த புத்தகம் தமிழில் அக்கினி சிறகுகள் போன்ற அந்த அதிகமாக விற்கின்ற நூல்களில் நட்பு காலமும் ஒன்று. அது இந்த தம்பிங்க கேட்டு, நான் ஒரு பெண்ணுக்கிட்ட ரொம்ப நட்பாக பழகிறேன், ஆனால் ஊர் என்னை தப்பாக பார்க்குது, அதனால் எனக்கு அந்த நட்பு காலத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு கடையில் கிடைக்கல. என்னுடைய நூல்கள் எதுவுமே எங்கள் கடையில் பெரும்பகுதி கிடைக்காது. நான் உங்களுக்கு 2 பேருக்கும் அனுப்பி வைப்பேன். சரி, அந்த நட்பு காலத்திலேருந்து 2 3 கவிதைகளை சொல்லட்டுமா உங்களுக்கும் தான்? பேருந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பான நூல் அது. ஏனென்றால் இந்த காலம் கல்லூரி பள்ளி எல்லா இடத்துலையுமே அந்த அந்த பருவத்தை கடக்க தெரியணும் அந்த பிள்ளைகளுக்கு. ஏன்னா கையெழுத்து மரபிலிருந்து கையெழுத்து மரபிற்கு, கை நாட்டு மரபிலிருந்து கையெழுத்து மரபிற்கு மாறுகிற பருவம். அதை காதல் பருவமாக மாற்றிவிடாமல் நட்பு கால பருவமாக மாற்றினால் அது நம்முடைய குழந்தைகளுக்கு மிக பாதுகாப்பாக அமையும் என்பதனால் அதை நான் ஒரு பெற்றோரின் பார்வையிலிருந்து தான் அதை எழுதியிருக்கிறேன். பேருந்து நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி நின்று பேசுகிறவர்கள் காதலர்கள், பேருந்து நிறுத்தத்திலேயே நின்று பேசுகிறவர்கள் நண்பர்கள். பொய் சொல்ல வைக்கும் காதல், பொய் சொன்னதையும் சொல்ல வைக்கும் நட்பு. காதலனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன், நண்பனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தான். காதலிக்கிறவனுக்கு தொடுகிற உரிமை தரமாட்டாள் பெண், ஆனால் நண்பனுக்கு தருவாள். ஏனென்றால் அந்த நண்பன் தோழியின் மானத்தை காப்பாற்றுகிற மாண்புமிக்க பண்பாளன். அதனால்தான் காதலனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன், நண்பனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தான் என்று சொன்னேன்.
இந்த தமிழில் வந்து இப்படி சின்ன சின்ன சொற்கள்லேயே அந்த கவிதையை திருப்பி போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். நெல்லை ஜெயந்தா ஒரு முறை தஞ்சை மாவட்டத்தை பற்றி எழுதினான். நஞ்சை என்ற தலைப்பு போட்டு, அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது, தஞ்சையில் அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது, இன்று நஞ்சை உண்டு சாகும்படியானது என்று எழுதினான். ஒரு சின்ன அந்த சொல்லுதான். அந்த கவிதை எழுதுகிற ஆர்வமுள்ள உங்களுக்கு சில விதைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த கவிதையை படிச்சுட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவனை பற்றி அரை பக்கம் எழுதினார். உடனே நான் அவருக்கு நன்றி சொல்லி எழுதடா தம்பி என்றேன். எழுதினான். கடைசியாக அவருடைய இறுதி காலத்தில் கூட அவனுடைய மகளுடைய திருமணத்திற்கு மண்டப வாசலில் வந்து மணமக்களை அழைத்து வாழ்த்தினார் முத்தமிழறிஞர். இந்த ஒரு கவிதையால் ஏற்பட்ட ஒரு தொடர்புக்கு சொல்லுகிறேன். கபிலன் ஒரு தம்பி இருக்கான். எகிரி குதித்தேன் வானம் இடித்தது என்பான். புதுவையில் நீ பாரதியா பாரதிதாசனா என்று எழுதுவான். அவன் எழுதினா, தசரதனுக்கு 1000 மனைவிகள் ஒரு சந்தேகமும் இல்லை, ராமனுக்கு ஒரே மனைவி 1000 சந்தேகங்கள் என்று எழுதினான். ஒரு 2 வரி 4 வரிக்குள்ள உங்களால் கைத்தட்ட வைக்க முடிகிறது என்றால் அது கவிஞர்களுடைய திறன் இல்லை, தமிழினுடைய திறமை. இங்கே கைத்தட்டுகிறவர்களெல்லாம் கவிஞர்களாக ஆக வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம். அப்படித்தான் என் தம்பி முத்துக்குமாரை நான் வளர்த்து அழகு பார்த்தேன். அவனுடைய நினைவு நாளில் கண்ணீரை சிந்திவிட்டுத்தான் இங்கே வந்து நிற்கிறேன். ஏன்னா இந்த கவிதை என்பது ஒருவனுக்கு சொந்தமில்லை, 2 பேருக்கு சொந்தமில்லை, எல்லோருக்கும் சொந்தம். அதைத்தான் இங்கே பாடும்போது நான் அதை உணர்ந்து நான் அதையும் சொல்லணும். நட்பு காலத்தில் இன்னும் சில கவிதைகளை சொல்லிவிடுகிறேன். அம்மா கேட்குறாங்க, அண்ணனை விடவா உசத்தி உன் நண்பன் என்று கேட்டாள் அம்மா. உன்னை விடவும் என்றேன் நான். அண்ணனை விடவா உசத்தி உன் நண்பன் என்று கேட்டாள் அம்மா. உன்னை விடவும் என்றேன் நான். திருமணத்திற்கு பிறகும் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு தொடர வேண்டும் என்ற அந்த உணர்வோடு எழுதினேன். அந்த பெண் சொல்கிறாங்க, தோழி, எனக்கு குழந்தை பிறந்த செய்தி கேட்டு ஓடோடி வந்த கணவன் குழந்தையின் முகத்தை பார்த்தான். நண்பா, நீ என் முகத்தை பார்த்தாய். கணவனுக்கு குழந்தை மனைவி சாடையில் இருக்கா தான் சாடையில் இருக்காங்கிற தேடல் மட்டும்தான். ஆனால் நண்பனுக்கு, அம்மா அந்த பிரசவ வேதனையில் துடித்து விட்டாயா என்று அந்த தாய்மையின் பிரசவ நேரத்து வலியை உள்வாங்கி 1000 தாய்மைகளோடு நலம் விசாரிக்கின்ற அந்த பண்பு நண்பனுக்கு மட்டுமே உண்டு என்பதை அந்த கவிதையில் சொன்னேன். அதையே இன்னும் சுண்டக்காட்சிய தமிழில் சொன்னேன். தமிழில் என்ன வேணாலும் செய்யலையா நீங்கள்? இப்போ சொன்ன அந்த கவிதை அதே இன்னும் சுண்டக்காட்சி சொன்னேன். என்னை தாயாக்கியவன் கணவன். தலைத்தட்டலும் நட்பு தானா? நன்றி. என்னை தாயாக்கியவன் கணவன், எனக்கு தாயாகியவன் நண்பன். சரி, அது சொன்னால் அது நேரம் போயிடும். இங்கே நாட்டுப்புற பாடலா திரைப்பட பாடலான்னு கேட்டாங்க. நான் ஒரு நடவு நட்ட தாய்க்கு மகனாக பிறந்தவன், ஆனால் திரையிசை பாடலாசிரியனாகவும் இருப்பவன். அது அறிவுமதியாக இருந்தாலும் சரி, வைரமுத்துவாக இருந்தாலும் சரி, என் தங்கை தாமரையாக இருந்தாலும் சரி, என் தம்பி பழனி பாரதியாக இருந்தாலும் சரி, யுகபாரதியாக இருந்தாலும் சரி, சிநேகனாக இருந்தாலும் சரி, நாங்களெல்லாம் திரைப்பட பாடலாசிரியர்கள் மட்டுமல்ல, சங்க இலக்கியத்தை கரைத்து குடித்தவர்கள். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சங்கத்தமிழை குடித்தவன். பச்சையப்பன் கல்லூரியிலே என் வைரமுத்து அங்கே சங்கத்தமிழை அள்ளி குடித்து தங்கப்பதக்கம் பெற்ற மாணவன். என் தம்பி முத்துக்குமார் பச்சையப்பன் கல்லூரி பிள்ளை, யுகபாரதி தஞ்சை மண்ணின் பிள்ளை. நாங்களெல்லாம் இன்றைக்கு பாடலாசிரியர்களாக மாறியிருக்கிறோம் என்றால்
அதற்கு நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வாசுப மாணிக்கம், தண்டபாணி தேசிகர், வெள்ளைவாரனார் இவர்களிடம் அள்ளி குடித்த சங்கத்தமிழ் என்னை பாடலாசிரியனாக ஆக்கியது என்றால் அது உண்மையாகாது. நாங்களெல்லாம் நடவு நட்ட தாய்களுக்க பிள்ளைகளாக பிறந்தோமே, அதுதான் எங்களை பாடலாசிரியர்களாக மாற்றியது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு ஜப்பானிய ஹைக்கூ கவிஞன் சொல்லுவான், நடவு நடும் பெண்கள் எல்லாம் அழுக்கு அவர்களிடம், அவர்கள் பாடல்களை தவிர என்று சொல்லுவான். இப்போ நாங்கள் பாடுறோம் சந்தம், அதெல்லாம் யார் கொடுத்தது? இசைஞானி இளையராஜா அவர்கள், பாரதி ராஜா அவர்கள் சொன்ன ஒரு சூழலுக்கு தான நன்னான தன்னானே தன்னன்னான நன்னான தன்னானே தன்னன்னே நானே நானா தான நன்னே நானே நானா தானன நானன தானன நானன. இது என்ன இசைஞானி இளையராஜா சென்னைக்கு வந்து கனராஜ் மாஸ்டர் என்பவரிடம் கற்றுக்கொண்ட அந்த இசை அலகுகளால் செய்த சந்தமா? இது இல்லை. பண்ணைப்புறத்தில் என் சின்னத்தாயை நடவு நட்ட போது கொடுத்த சந்தம். அதை இசைஞானி சென்னைக்கு கொண்டு வந்து திரை இசை பாடலில் கொடுக்கிறார். பச்சையப்பன் கல்லூரியிலே படித்த என் வைரமுத்து பச்சையப்பன் கல்லூரியில் கொடுத்த தமிழால் அதற்கு சந்தம் செய்தார். இல்லை, வடுகப்பட்டியிலே என் தாய் நடவு நடுகிற போது பாடிய அந்த தமிழைத்தான், ஆயிரம் தாமர மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. நடவு நட்ட தாயின் இசையமைப்பாளன், நடவு நட்ட தாயின் கவிஞன் இருவரும் இணைகிற போதுதான் ஒரு திரை இசை பாடல் உருவாகிறது. திருவையாறு நடவு நட்ட தாய், அவள் கொடுத்த பாட்டு, அவளிலிருந்து விளைந்த பாட்டு இன்னைக்கு எங்கே நிற்கிது? திருவையாறில். இந்த சின்ன பொண்ணு அந்த திருவையாற்று மேடையில் ஏற முடியுமா? ராஜலட்சுமி செந்தில் ஏற முடியுமா? அதற்கு ஒரு பாடல் எழுதினேன். என்னடா விளையாட்டு, எங்கே உன் தமிழ் பாட்டு? என்னடா விளையாட்டு, எங்கே உன் தமிழ் பாட்டு? நடவு நடும் தாய் பாடும் பாட்டே பாட்டுக்கெல்லாம் பாட்டு. அந்த நடவு நடும் காவிரி கரையினில் கேட்கிறதே பிற மொழிகளில் பாட்டு, அதை முதலில் நிப்பாட்டு. அவங்க அந்த திரையிசை பாடலை சொல்லும்போது எனக்கு 2 திரையிசை பாடலை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு திரைப்பாட ஆசிரியன்தான். இலக்கிய நயமாக நிறைய எழுதியிருக்கிறேன். கவிதையே தெரியுமா, கனவு நீதானடி என்று எழுதியிருக்கிறேன். முத்தமிழே முத்தமிழே முத்தச்சந்தம் ஒன்று கேட்பதென்ன, காதல் வழி சாலையிலே வேகத்தடை ஏதுமில்லை, நாணக்குடை நீ பிடித்தும் வேர்வரைக்கும் சாரல் மழை. நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேர்த்தேன், ஒரு கோடி மின்னலை எழுதினேன். பிரியாத வரவேண்டும் திரைப்படத்தில் பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று என்று எழுதினேன். அதே திரைப்படத்தில் விடைகொடு விடைகொடு உயிரே உடல் மட்டும் போகிறது என்று எழுதினேன். அது இசைஞானிக்கு தான் அந்த கைத்தட்டலாம். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா, நேரத்திலே நான் ஊர் செல்ல வேண்டும். நானும் தான் போகணும். இன்னும் 16 நாள் ஊர் சுற்றிட்டுருக்கேன். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு 4 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு பாட்டு தான், உதயா உதயா உளறுகிறேன், உயிரால் உனையே நெருங்குகிறேன், மூச்சின் குமிழ்களிலே உயிர் ஊற்றி அனுப்பி வைத்தேன், கூச்சம் அவிழ்கையிலே உடல் மாற்றி நுழைந்து விட்டேன். இந்த வரிகளை எல்லாம் பார்த்து என்னை பாராட்டி மெச்சியவர்கள் ஏஆர் ரஹ்மானும் ஹரிஹரன் அவர்களும். ஆனால் அந்த பாட்டுக்கு ஒன்று சொல்லணும்.
இந்த பாடலை பாடுவதற்கு வணிக இருக்கையில் வந்தார்கள் வானூர்தியில். யார்? ஹரிஹரன் அவர்களும் சாதனா சர்க்கம் அவர்களும் வந்து ஏஆர் ரஹ்மான் அவருடைய அந்த இசை பதிவகத்தில் இரவு 8:30 மணிக்கு கதவு திறந்தது. உள்ளே போனார்கள். யார்? கர்நாடக இசையில் கரை போனவர்கள், இந்துஸ்தானி இசையில் இமயம் தொட்டவர்கள், தேன் குரலுக்கு சொந்தக்காரர்கள் ஹரிஹரனும் சாதனா சர்க்கமும். 16 வரி பாட்டு தான். உள்ளே போய் அந்த 16 வரி பாடலை பாடி முடித்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த இசை பதிவகத்தின் கதவை திறந்து அவர்களை விடுதலை செய்த நேரம் காலை 7:30 மணி. இரவு 8:30 மணிக்கு போனவர்கள் விடிய 7:30 மணிக்கு திறந்து விடப்படுகிறார்கள். ஆனால் இன்னொரு திரைப்படம், அதில் நாட்டுப்புற கன்னிகளாக எழுதி வாருங்கள் என்று சொன்னார்கள். எழுதி கொண்டு போனேன். ஆனால் இயக்குனரும் இசையமைப்பாளரும் இந்த படத்தில் இந்த கன்னிகளெல்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு கன்னி, அது 10 வரி இருந்தால் போதுங்கிற மாதிரி கேட்டாங்க. நாளைக்கு நீங்கள் எழுதிட்டு வாங்க, அம்மாவை கொண்டு போய் தங்க வைங்க, அந்த பயணச்சீட்டு இன்றைக்கி பரவாயில்ல, நாளைக்கு புது பயணச்சீட்டு எடுத்து அனுப்பலாம்னாங்க. நான் சொன்னேன், ஏன் நாளைக்கு போகணும் அந்த அம்மா, இன்றைக்கே பாடிட்டு போட்டுமே ஐயா அப்படின்னு. பாட்டு அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் இருங்க, நான் எழுதி முடிச்சிடுறேன் அப்படின்னு. எழுத முடியுமான்னு கேட்டாங்க. ஏன் எழுத முடியாது, நான் நடவு நட்ட தாய்க்கு மகனாக பிறந்த பிள்ளை, எழுத முடியும் என்றேன். அவர்கள் 2 பேரும் வெளியே போய்விட்டார்கள். நான் எழுதி முடித்து விட்டேன். அம்மா கிட்ட கையில் நீட்டினேன். என்னப்பா அப்படின்னாங்க. நீங்கள் பாட வேண்டிய பாட்டுமா அப்படின்னா. எனக்கு படிக்க தெரியாது பண்ணாங்க. அப்புறமா நீ ஒரு தடவை படிடா தம்பி. படித்தேன். இன்னொரு தடவை படி அப்படின்னாங்க. படித்தேன். போதும்ப்பா அப்படின்ட்டாங்க. 2 பேரும் வந்தாங்க உள்ள. மதியம் எழுதிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. எழுதினது மட்டுமில்லை, பாடுவதற்கும் அம்மா தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா. எங்கே பாடுமா அப்படின்னாங்க. ஏ சிங்கம் போல, அவ்வளோதான், உள்ளே போங்க அப்படின்னாங்க. உள்ளே போனாங்க. எந்த இசைக்கருவிகளும் இப்போ நீங்கள் கேட்குற இசைக்கருவிகள் அங்கே போடப்படவே இல்லை, தயாரிக்கப்படவே இல்லை. அந்த அம்மா பாடுனாங்க. ஒரே முறை தான் பாடுனாங்க. சாதனா சர்க்கமும் ஹரிஹரனும் ஒரு திரையிசை பாடலை 10 மணி நேரம் எடுத்துக்கொண்டு பாடுகிற திரையிசை பாடலை என் பறவை முனியம்மா என்ற கருப்பு தமிழச்சி 10 நிமிடத்தில் பாடி முடித்து விட்டு வந்த வரலாற்றை நான் கண்ணார பார்த்தவன். நாட்டுப்புற பாட்டுன்னா அதுதான் தாய். எங்களுக்கெல்லாம் இசைஞானிக்கு அதுதான் தாய், வைரமுத்துவுக்கும் அதுதான் தாய். நம்ம எல்லாம் பேரரசுன்னு போட்டுக்கணும்னா அந்த நடவு நட்ட தாய்களுக்கு தான் அந்த கிரீடங்களை எல்லாம் கொண்டு போய் போடணும். அந்த கிரீடங்களெல்லாம் அவங்களுக்கு தான் போடணும். என்னென்னா, காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். இது யார்? ஒரு மகாகவியினுடைய கவிதை வரிகள். இதை நடவு நட்ட ஒரு தாய். நம்ம பாட்டி ஒருத்தி ஜெயிச்சிருக்கா. திரைப்படத்தில் இந்த பாட்டாக வந்திருக்கு. ஆனால் இது ஒரு நாட்டுப்புற தாயினுடைய அந்த காதல். மகாகவியை, உன் கிரீடம் என்னடா கிரீடம், என் கிரீடத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நிற்காதரா அப்படின்னாங்க. எழுதுகோல் தலை குனிகிற போது நிமிர்கிறது என்றார்கள். இல்லை, நடவு நடுகிற போது குனிகிற தாய் குனிகிற போது தான் நம் வாழ்க்கையும் கலையும் எல்லாம் நிமிர்கின்றன. இப்போ பாருங்க, காதல் போயின் சாதல் 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 நம் பாரதி மகாகவி. ஆனால் படிக்காத என் கை நாட்டு தாய் சொன்னால், ஆசை வச்சேன் உன் மேலே. பாரதி என்ன சொன்னான்? காதல் 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 3 தடவை சொன்னான். எங்கள் அம்மா ஒரே தடவை சொன்னாங்க, ஐ லவ் யூ. ஆசை வச்சோம் உன் மேலே, அவ்வளோதானே, ஐ லவ் யூ தானே. அதுக்கு அடுத்து பாரதி என்ன சொன்னான்? காதல் போயின் சாதல் சாதல் சாதல்னா. ஆனால் என் தமிழச்சி சொன்னான், மவனே உன் மேலே ஆசை வச்சுட்டேன்டா, அன்னைக்கே என் கொல்லைப்புறத்தில் ஒரு அம்மி வச்சுருக்கேன், அம்மி மேலே ஒரு குழவி வச்சுருக்கிறேன், பக்கத்தில் ஒரு செடி நட்டேன், அது மஞ்சளாக பூ பூத்துது, பச்சை பச்சையாக காய்ச்சிருக்கு. நம்ம காதலுக்கு முன்னாடி என்ன வரும்? சாதி வரும், மதம் வரும், வர்க்கம் வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீ என்னை ஜெயிக்கணுண்டா மவனை. ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ,
அம்மி இருக்குல்ல அம்மி, குழவி இருக்குல்ல குழவி, 4 காயை பறிப்பேன், அம்மியில் வைப்பேன், இப்படி இப்படி நச்சு நச்சுன்னு நசுக்குவேன், அப்படியே வழிப்பேன், அப்படியே லபுக்குன்னு வாயில் போட்டுப்பேன். நான் முழுங்கிட்டேன்னு வச்சுக்க மாமனை, அப்புறம் நான் உனக்கும் கிடைக்க மாட்டேன், உலகத்துக்கும் கிடைக்க மாட்டேன்டா. ஜெயிக்கணுண்டா, காதலில் ஜெயிக்கணுண்டா அப்படின்னு எங்கள் அம்மா காதல் 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 போயின் சாதல் சாதல் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது ஆங்கிலத்தில் சொன்னோம்னா. அதை என்னுடைய கவித்துவமாக என்னுடைய அம்மா, படிக்காத அம்மா சொன்னான், ஆசை வச்சேன் உன் மேலே, அரளி வச்சேன் கொல்லையில். வெல்ல முடியுமா? கவிதையே தெரியுமான கனவு நீதான் அடிங்கிறேன், அழகூரில் பூத்த விளையங்கிறேன், அடியோடு சாய்த்த விளையங்கிறேன், ஆனா ஆனா தான்ங்கிறேன். இவங்க பாடும்போது கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆனா ஆனா வரும், காணா காணா வரும். நம்ம படிக்காத அம்மாக்கள் பாடுறாங்க ஊரில். எங்கள் ஊரில் பாடினதை கேட்டேன். மட்ட பனையோரோ மயிலடையும் நந்தவனோ மட்டப்பனை சாஞ்சிடுச்சே இந்த மயில் போய் எங்கடையும். இசைஞானி இளையராஜா மெட்டு கொடுத்து, ஏஆர் ரகுமான் மெட்டு கொடுத்து, நாங்கள் வீட்டில் போய் அதை இசைக்கருவியில் போட்டு அதை கேட்டு கேட்டு இன்றைக்கி பல்லவி, அதில் 2 வரி பல்லவி, மறுநாள் பல்லவி, மறுநாள் பல்லவி, அப்புறம் சரணம் சரணம் சரணம், அதுக்கு அடுத்த நாள் சரணம் சரணம், 5 நாள் 6 நாள் நாங்கள் திரைப்பட பாடலை எழுதுகிற பாடலாசிரியர்கள். ஆனால் நம்ம படிக்காத நடவு நடுற அம்மா எப்படி தெரியுங்களா, நடவு நட்டுக்கிட்டே பாடணும். ஏ தன்னானே தாமரப்பூ அம்மா தலை குளிக்க ஊத்து தண்ணி. இந்த தஞ்சாவூர் சந்தத்தை தான் நான் பெரிய நாவில் அந்த பாடலாக மாற்றி காட்டினேன். நடவு நட்டுக்கிட்டே பாடணும். அப்போ அவங்களே இசையமைப்பாளர்கள், அவங்களே கவிஞர்கள். நாங்கள் ஒருத்தவங்க இசை கொடுக்க அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் எழுதுகிற நாங்கள் பாடலாசிரியர்கள். அவங்க யார்? அவங்க யார்? விவசாயியா? பரதநாட்டியம் ஆடுறாங்களே, காலில் என்ன கட்டிக்கிட்டு ஆடுறாங்க? என்ன கட்டிக்கிட்டு ஆடுறாங்க? சலங்கை கட்டிக்கிட்டு ஆடுறாங்க. அது யார் பரத முனிவராக கொடுத்தாரு? வானத்திலேருந்து தூக்கி போட்டாரா? இல்லை. அதை யார் கொடுத்தது? ஏரோட்டுகிற போது என் உழவன் தன் மாடுகளுடைய நெற்றியில் சிறு சலங்கைகளாக கட்டி அவன் ஓட்டி 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 அதன் பிறகு அவன் வீட்டில் கொண்டு வந்து அந்த சலங்கைகளை கழுவி இரவானத்தில் வைத்த பிறகு திருவிழாக்களுக்கோ அல்லது பொங்கலுக்கோ அவன் விவசாயியோ விவசாயினுடைய மனைவியோ ஆட வேண்டும் என்ற அந்த ஆட்டக்கால்கள் அரிப்பு எடுக்கிற போது அந்த மாட்டின் நெற்றியில் கட்டிய சலங்கைகளை எடுத்து காலில் கட்டிக்கொண்டு ஆடிய ஆட்டம், விவசாயிகளுடைய ஆட்டத்தினுடைய கால்களில் கட்டப்பட்ட அந்த மாடுகளுடைய நெற்றிகளில் கட்டப்பட்ட அந்த சலங்கைகள் தான் பத்மா சுப்பிரமணியங்களுடைய கால்களில் இன்று கட்டப்படுகின்றன என்ற வரலாறு நாட்டுப்புற பாடல்களோடு சம்பந்தப்பட்டது தான். சரி, விவசாயத்தை முதல்ல கண்டுபிடிச்சது யார்? இவ்வளவு கலைகளை கொடுத்தது விவசாயம். அந்த விவசாயத்தை நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தது யார்? அந்த உயர்திரு யார்? அந்த மாண்புமிகு யார் தெரியுமா உங்களுக்கு? மானுடவியல் பெண்கள் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் சங்க இலக்கியம் சொல்கிறது மாண்புமிகு பன்றியார் அவர்கள் கண்டு கொடுத்தது. அது கோரையை அந்த கெட்டியான மண்ணிலிருந்து தன்னுடைய பசிக்கு எடுக்கும் பொழுது அது அந்த மூக்கை வச்சு உழுகிறது அல்லவா? அந்த உழுது அந்த கெட்டியான மண்ணை புழுதியாக்கின பிறகு மேலிருந்து விழுந்த ஒரு விதை மழை ஈரப்படுத்த முளைத்த வரலாற்றை உள்குடித்த ஒரு பெண்தானையா விவசாயத்தை கண்டெடுத்தாள் என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. கேழல் உழுத, கேழல்னா பன்றி, கேழல் உழுத என்ற வரலாறு. சரி, இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போனால் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன். நான் அந்த 2 பாட்டை சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதில் வைரமுத்துனுடைய ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இனி யாராலையும் அப்படி எழுத முடியாது, இதுவரைக்கும் யாரும் அப்படி எழுதலை அப்படிங்கிற அபியும் நானுங்கிற ஒரு படத்தில் பாவா என் தேவதையே என்று. அது மகளுக்கு அப்பா எழுதின பாட்டா. அந்த வரிகளில் அந்த பெண் வயசுக்கு வரும்போது தந்தையினுடைய உளவியல் எப்படி மாறுங்கிற அந்த வரிகளெல்லாம் ரொம்ப ஒரு பாடல் அப்படிங்கிற அந்த இலக்கணத்துக்குள்ள
ஒரு கருத்தை இவ்வளோ வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த பாடலாக நான் அதை அடிக்கடி கேட்பேன். அதுக்கடுத்து முப்பொழுதும் உன் கற்பனைகள் என்பதில் என் தங்கை தாமரை. இத்தனை ஆண்கள் எழுதி கொண்டிருக்கிறோம், உங்கள் அனைவரையும் தாண்டி நான் எழுதுவேன் என்று சொல்லுகிற ஒரு பெண்ணாக அவர் எங்களுடைய திரைப்பட உலகத்தில் ஒரு பெண் பாடலாசிரியாக அப்படியே விதை நெல் மாதிரி தான் எழுதுகிறாங்க. வருஷத்துக்கு 100 அப்படிலாம் இல்லை. ஒரு பாட்டு வாங்கினா 3 மாதம் எழுதுவேன் கொடுப்பேன் அப்படிம்பாங்க. ஆனால் அது நமக்கு எப்பொழுது கேட்டாலும் இணைக்கின்ற பாடல்களாக அமைகின்றன. அதில் ஒரு பாடல் கண்கள் நீயே காட்சி நீயே. அந்த பாடலுடைய வரிகளை கேட்டு பாருங்க. என் மகன் ராவணன் என்று சொன்ன பெண் தாமரை. அதுக்கே கைத்தட்டலாம் நீங்கள். மறுபடியும் என் கருவறைக்குள் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். அந்த கற்பனைகள்லாம் சொல்ல இந்த 2 பாட்டையும் நான் அடிக்கடி கேட்கிற பாட்டாக உங்களிடம் சொல்லிக்கொண்டு, இந்த ஊரில் அந்த ஆழி பேரலை வந்த பொழுது நிறைய பாதிப்பை வலியை ஏற்றுக்கொண்ட ஒரு ஊர் நாகப்பட்டினம். நான் வளர்ந்த சோனங்குப்பம் கடலூர் துறைமுகம். வழிநெடுக நெடுமாறன் ஐயாவோடு சாகுல் அமீதண்ணனோடு நாங்கள் இங்கே வந்து பார்த்து அழுத அந்த சூழலில் கடலூர் கடற்கரையில் ஒரு அம்மா அந்த சுவை உணவை எடுத்து கடலில் போடுகிறார்கள். ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்கிறார், அதாவது இந்த பிரிட்டானியா பிஸ்கட் மில்கி பிஸ்கட் எடுத்து போடுறாங்க, ஏம்மா இது எடுத்து கடலில் போடுறீங்க, வீணாக்குறீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் இங்கே தான்ப்பா என் பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தேன், இந்த கடல் பிடுங்கிட்டு போயிடுச்சு, என் பிள்ளை இப்போ அங்கே பசியோடு இருக்கும்ல, அதுக்காக போட்டுட்ருக்குன்னு ஒரு மனப்பிறழ்வின் எல்லையில் நின்ற ஒரு தாயினுடைய அதை கேட்டு அப்போவே நான் எழுதினேன் ஒரு பாட்டு. ஒரு நிமிடம் கடல் எழுந்து மறு நிமிடம் வடிந்தது, எங்கள் ஊரழகும் உறவழகும் ஒரு நொடியில் முடிந்தது, பால் குடித்த குழந்தைகளை அலைபிடுங்கி நடந்தது, அந்த தாய் குடங்கள் இறந்த பின்னும் சுரந்தபடி கிடந்தது, கணவனுக்கு மனைவி இல்லை, மனைவிக்கு கணவனில்லை, பெற்றெடுத்த பிள்ளைக்கு இருவருமே இல்லை இல்லை இல்லை, அங்கே துளி கட்டி ஆடும் அந்த பிள்ளைக்கு குட்டி பூனைதான் பிள்ளை 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 அப்படின்னு எழுதினேன். உங்ககிட்ட நான் பேச வந்தது சங்க இலக்கியத்தில் இல்லறம். இன்னும் நிறைய சொல்லணும் போல தான் இருக்குது. ஒரு 4-5 காட்சிகளை சொல்லிவிட்டு நான் விடைபெறேன். இங்கே கணவன் மனைவியாக வந்திருப்பவர்களுக்கான அல்லது கணவனாக ஆகப் போகிறவர்களுக்கு ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு உளவியல் மருத்துவம், அது எவ்வளோ அழகாக ஒரு மனோதத்துவ மருத்துவ நிபுணன் போல் ஒருத்தவன் சொல்லியிருக்கான். அது இயற்கையோடு வச்சு தான் சொல்லுவான். மான்களை வச்சு சொல்லுவான், மீன்களை வச்சு சொல்லுவான், வண்டுகளை வச்சு சொல்லுவான். ஒருத்தன் சொல்கிறான், அந்த மான் வழக்கமாக மேய்கிற அந்த புல் மேட்டுக்கு புல் மேயிறாது. புல் மேய்ஞ்சி நல்ல வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டார். அதுக்கடுத்து வழக்கமாக தண்ணி குடிச்சிட்டு தான் போவார் அவர். அந்த தண்ணி குறிக்கிற இடத்துக்கு அவர் போகிறாரு. போனால் அந்த வாவியை காணோம், அந்த குளத்தை காணோம். யாரை தூக்கிட்டு போனா? இங்கே தானே, வேறு புல்மேட்டுக்கு வந்துட்டோமோ? இல்லையே, இந்த கள்ளி செடியெல்லாம் ஆமாம் இதே இடம்தான், வேறு இடத்துக்கு இல்லையே. அப்போ தண்ணி எங்கே போச்சு? ஒரு சின்ன காற்று வருது, அந்த காற்று அந்த கள்ளி செடியில் படர்ந்துருக்கிற அந்த காட்டு மல்லிகை கொடிகள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பூக்கள் அப்படியே பொல பொலன்னு உதிர்க்குது. மான் முழிச்சுக்கிச்சு, ஆஹா இந்த காற்று வந்து உதிர்க்க உதிர்க்க உதிர்க்க
ஒரு பௌர்ணமி போல இந்த வாவியை மறைத்திருப்பது காட்டு மல்லிகை பூக்கள் தானோ? ஆமாம் ஆமாம், அதுதான். அப்படியே மெல்ல போகிறாரு. இந்த வட்டமாக இருக்குல்ல மல்லிகைப்பூ, அதில் ஒரு ஓரமாக தன்னுடைய அந்த முகத்தை வச்சு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறாரு. விட்ட உடனே அந்த பூக்கள்லாம் அப்படியே விலகிடுறாங்க, தெளிவாயிடுது. உடனே இவர் அந்த தண்ணியை குடித்து தாகம் தீர்ந்துட்டு அவர் திரும்பி போகிறாரு. இவ்வளவுதான் ஏன் புலவன் சொல்லிட்டு போகிறான். உரையாசிரியனுடைய விரல் பிடித்து நடந்தால் சொல்கிறான், கணவனே, தலைவனே, நீ பொருள் தேட போய் 6 மாதம் கடந்து வந்திருக்கிறாய். பக்கத்தில் அமர்ந்திருப்பது யார்? உன் மனைவிதான். உன் உடலுக்கு அவள்தான் உடல். ஆனால் அவள் வெறும் உடல் மட்டுமா? அந்த பெண் வெறும் பண்டம் மட்டுமா? இல்லையடா முட்டாள், நீயும் குளித்திருக்கிறாய், அவளும் குளித்திருக்கிறாள். நீ தொடுவதற்கு 100க்கு 100 உனக்கு உரிமை உண்டு. அது இல்லற அழகில் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமைதான். ஆனாலும் நீ அந்த பிரிந்திருந்த 6 மாதத்தில் உன் அம்மாவாலோ உன் அப்பாவாலோ அல்லது 4 வீட்டுக்கு தள்ளி யாரோ ஒருவராலோ உன் மனைவிக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவள் மனதில் இப்பொழுது அப்படி மனச்சுமையாக அவள் சுமந்து கொண்டிருப்பாள். நீ வந்திருக்கிறாய் அல்லவா, அவளை உட்கார வைத்து நீ ஈம்போடு. ம் 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 அம்மாவா? ம் 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 யார்? அப்பாவா? அவங்களுமா? ம் ம் யார்? அந்த அத்தையா? ம் ம் இப்படி ஈம்போட்டு உன் மனைவனுடைய அந்த தலையில் இருக்கிற அந்த மனச்சுமைகளை எல்லாம் நீ முழுதுமாக, அந்த மான் எப்படி பூக்கள் மூடிய குளத்தில் தன் முகத்தை வைத்து நெடுமூச்சு விட்டு பூக்களை விலக்கி விட்ட பிறகு தண்ணீர் குடித்து தாகம் தீர்ந்ததோ, அப்படி உன் மனைவி என்ற அந்த உயிரிடம் இருக்கிற மனச்சுமையெல்லாம் நீக்கிவிட்ட பிறகு நீ அவளை தொடடா என்று சொல்ல வைத்தது என் சங்க இலக்கிய இல்லறம். சாதாரண இலக்கியம் இல்லை அது, அவ்வளவு செய்திகளை வைத்திருக்கிறது. தும்பி என்ன? தும்பின்னா என்ன? தட்டாம்பூச்சி. மான்களை வைத்து சொல்லியிருக்கிறான், யானைகளை வைத்து சொல்லியிருக்கிறான். அது உங்கள் காதுகளுக்கு உங்கள் மனசுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த பாடலில் கோடைக்காலம், எங்கும் பூக்களே இல்லை, பசியாறுவதற்கு தேன் வேண்டும் அல்லவா, அங்கே பறக்கிறாங்க 2 பேரும், எங்கேயுமே இல்லை. கடைசியாக ஒரு கொஞ்சம் பூக்களை வைத்து கொண்டு எல்லா கிளைகளும் வத்தி இருக்க வாடி இருக்க அந்த ஒரு சிறு கிளையில் மட்டும் பூக்கள் இருக்கின்றன. அந்த கணவன் தும்பி மனைவியை அழைத்து போகிறது. அந்த பூக்களுக்குள்ளாக தேன் குடிப்பதைப் போல கணவன் தும்பி நடிக்கிறது. மனைவி தும்பி பசியாறுகிறது. இருப்பது ஒருவருக்குத்தான். நான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை, என் மனைவியை பட்டினி போட மாட்டேன் என்று ஒரு சின்னஞ்சிறிய தும்பிக்குள் இல்லறத்தை நமக்கு சொல்லியவன் சங்க இலக்கிய புலவன். இதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அனிமேஷனோ அல்லது திரைப்படங்களாக கூட எடுக்கலாம். சங்க இலக்கியத்திலேருந்து அவ்வளவு இருக்குது. ஒரு கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குரங்குகள் வந்து ஒரு வட்டாரத்துக்குள்ளே கூட்டமாக இருக்கும். அப்படி எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு விளையாடிட்டு இருக்கிற போது அந்த கணவன் வந்து மனைவிட்ட வா வா அப்படிங்கிறான். சுதிமதி கெட்டத, எல்லாரும் இருக்காங்க, என்ன சொல்கிறேன், வா அப்படிங்குது. அவன் விடமாட்டான் போல் தெரிஞ்ச உடனே அப்படியே முதல்ல மனைவி குரங்கு அப்படி போகுது. ஒரு மரம் சாஞ்சிருக்கு, அதுக்கு கீழே ஒரு குளம் இருக்குது. அப்படியே போய் மனைவி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கணவனும் போயிடுறாங்க. போயிட்டு அவங்க ஒரு இல்லறத்தை முடிச்சுட்டு இப்போ பொது வெளியில் வந்து சந்திக்கணும்ல. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் முதலிரவில் நாம் உறவுகளை வெடிந்து சந்திக்கின்ற அந்த நேரம்தான் அந்த சங்க இலக்கியத்தில் சொல்லுகிறான். இப்போ வந்து நீ முன்னாடி போ அப்படிங்கிறான். துணிச்சல்கார எல்லா கணவன்களும் செய்வது தான் அது. அந்த மனைவி அப்படி கூச்சப்பட்டு நீ போ முதல்ல அப்படிங்குது. இல்லை நீ போ அப்படிங்குது. அந்த குரங்கு, அதாவது மனைவி குரங்கு
அப்படியே அந்த இதில் நடந்து வருது. நடந்து வந்தபோது அந்த கீழே குளம் இருக்கு இல்லைங்களா, அந்த குளத்தையே கண்ணாடி ஆக்கிட்டு தன்னுடைய தலையை அப்படி அந்த கலைந்த முடியை, கணவன் கலைத்த முடியை சரி செய்து கொண்டு பொதுவெளியில் போய் சேர வேண்டும் என்பதற்காக குளத்தையே கண்ணாடியாக்கி முடியை சரி செய்து கொண்ட அந்த மனைவி குரங்கின் அழகில் அந்த இல்லறத்தை காட்டிய இலக்கியம் நம்முடைய சங்க இலக்கியம். போர் முடிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய தளபதி, அவன்தான் அந்த வெற்றிக்கு காரணம். அவனுக்கு ஏராளமான பரிசுகளை கொடுத்து, யார்? மன்னன், நீ வீட்டுக்கு போ, தேரில் போ என்று சொல்லுகிறான். தேர்ப்பாகன் தேரை ஓட்டுகிறான். ஏறுங்க தளபதி என்று ஏற்றுகிறான். அன்பேவாவில் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கங்கிற மாதிரி தேரில் ஏறினவுடனே அவன் இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மனைவியோட வாழுகிற மாதிரி கனவு கண்ணுகிற அந்த கிறக்கத்தில் அப்படியே கண்ணை வெளி மூட இறங்குங்கிறான். யார்? தேர்ப்பாகன். என்னடா ஏறுன்னா இறங்குங்கிற, எப்படிடா அந்த தேரை எப்படிடா ஓட்டின? மனசை கட்டிக்கிட்டு ஓட்டினியா அல்லது காற்றை கட்டிக்கிட்டு ஓட்டினியா? என்னடா வேகம், என்ன வேகம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போயிட்டு வான்னு என்ன செய்யணும்? அங்கே யார் காத்திருக்கா? பசியோடு காத்திருப்பவள் மனைவி. அவன் அவ்வளோதானே போய் கட்டி பிடிக்கணும். அவன் என்ன செய்கிறான்? இந்த தேர்ப்பாகனை கட்டி பிடிச்சி, என்னமாடா இவ்வளோ வேகமாக கொண்டு வந்து என்னை விட்டுருக்க, என் மனைவிகிட்ட சேர்த்துருக்க. நண்பா, இன்றைக்கி நீ என்னோட விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகிற அப்படின்னு சொன்னவன் 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய ஒரு தமிழ் தளபதி. ஆனால் இன்றைக்கி நாமெல்லாம் சென்னைக்கு வாடகைக்கு மகிழ்வுந்து எடுத்துக்கிட்டு போகிறோம். பல மாவட்டங்கள்லேருந்து போகிறோம். தியாகநாயகர் இருக்கிற விருதுநகருங்கிற அந்த அசைவ உணவகத்திற்குள் நுழைகிற போது நாம் என்ன செய்கிறோம்? அந்த மகிழ்வந்தை நிறுத்திவிட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து ஓட்டுநருக்கு கொடுத்து விட்டு, நீ போய் சாப்பிட்டு வா என்று இவர்கள் போய் மீன் கறி என்று சாப்பிடுகிற இரக்கமற்ற தமிழர்களை இன்றைக்கு பார்க்கிறோம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவனும் இந்த தொழிலின்படி பார்த்தால் அவனும் ஒரு டிரைவர் தான், அவனும் ஒரு ஓட்டுநன் தான். ஆனால் என்னுடைய நண்பா, நீ என்னோடு வந்து விருந்து சாப்பிட்டுத்தான் போக வேண்டும் என்று சொல்லுகிறான் அவன். அப்போ அந்த மனைவி என்ன செய்யணும்? என்னடா வந்ததும் வராதுமா, நீ அவனை கூப்பிட்டு என்னை உள்ளே போய் எனக்கு சாப்பாடு போட சொல்கிறீ என்று தானே சொல்லியிருக்க வேண்டும். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பெண் சொல்லுவதாக புலவன் சொல்லுகிறான். அடடா, என் கணவன் வந்ததும் வராததுமாக ஒருவனுக்கு விருந்தளிக்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறாளே என்று மகிழ்ந்து உள்ளே போனாள் என்று சொல்லுகிறான். இல்லறத்தின் அழகெல்லாம் இவைதான், இவைதான். தங்க கிண்ணத்தில் பால். எப்போ? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தங்க கிண்ணத்தில் பால், ஒரு கையில் பிரம்பு. பணக்கார வீட்டு செல்ல குழந்தை, செல்வ குழந்தை. அப்படியே அம்மா குடிமா குடிமா, வேணாமா வேணாமா, பசிக்கலம்மா பசிக்கலம்மா, விரட்டிக்கிட்டே ஓடுறா. அவள் விரட்டிக்கிட்டு ஓடுகிற போது அவள் கையில் இருந்த பிரம்பில் எதை சுற்றி இருக்கிறாள் தெரியுமா? அந்த அம்மா தவறி பட்டுவிட்டால் கூட அந்த மகளின் உடலில் அடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக தன் தலையில் சூட வேண்டிய 4 முழ சரத்தை அந்த பிரம்பில் சுருட்டி கொண்டு அந்த தங்க கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அந்த தாய் ஓடினாள் என்று எழுதுகிறான் ஐயா ஒரு புலவன். குழந்தை வளர்ப்பு. அது மட்டுமல்ல, கணவனும் மனைவியுமாக வாழுகிற போது, இல்லறம் நடத்துகிற போது அந்த கட்டில் நெடுங்கால் கட்டில் என்கிறான். உயரமான கட்டில். அது கணவனும் மனைவியுமாக இல்லறம் நடத்த புரள்கிற போது விழுந்தாலும் அந்த வழியிலும் இனிப்பை காணுகிற பருவம் அந்த இல்லற பருவம். ஆனால் குழந்தை பிறந்துவிட்ட பிறகு அந்த இல்லறத்தில் குழந்தை வளர்ப்பில் கூட ஒரு ஆசாரி என்கின்ற அந்த கலைஞனுடைய மனசில் மட்டுமல்ல, அன்றைய தமிழர்களுடைய மனசிலும் இருந்த அந்த இல்லற தாய்மைதான் அந்த நெடுங்கால் கட்டிலை குறுந்தொகை சொல்லுகிறது. குறுங்கால் கட்டில் என்கிறது. குழந்தை நடுவில் படுத்தாலும் தவறி விழுந்தாலும் அடிபடக்கூடாது என்பதற்காக கட்டிலின் காலையே குறைத்து உயர்ந்தவர்கள் நம் தமிழர்கள். குறுங்கால் கட்டில் அப்படிங்கிறான். அப்பா, ஒரு புலவன். அப்புறம் சொன்னல,
அந்த பால் குடித்த அந்த பெண்தான் இப்போ அப்பா வந்து தன்னுடைய அம்மா சமைத்து கொடுத்த கறிச்சோறு, மீன் சோறு எல்லாத்தையும் அப்படியே எடுத்து தூக்கி சுமந்து கொண்டு வந்து திண்ணையில் வைக்கிறார் அப்பா. அந்த மகள் வெளியே வருகிறாள். வந்த உடனே பார்த்தா அப்படியே நெத்தியை வழிச்சிக்கிட்டு அப்பாவை பார்த்தா அப்பா வேர்வை வழியுது. அப்பாவை போய் முந்தானையில் எல்லாம் தொடச்சிட்டு பாப்பா 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 அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு கொண்டு வந்து தண்ணி குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்குது. யார் கேட்குறது? தங்க கிண்ணத்தில் பால் கொடுத்தும் பசிக்கலை என்று சொன்ன பிள்ளை. இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு. இல்லைம்மா, அம்மா உனக்கு ஆசையாக இந்த கறி மீன் எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கு அப்படின்னு. என்னப்பா, நாங்கள் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அம்மா கொடுத்து அனுப்பியிருக்கிறாளா? உங்கள் வீட்டில் வாழ்ந்த வரைக்கும் நான் உங்கள் மகப்பா. எப்போ இந்த வீட்டில் கொடுத்தீங்களோ இனி நான் இந்த வீட்டு மகள்ப்பா. இந்த வீட்டில் கஞ்சி இருக்கா, கூழ் இருக்கா, பசி இருக்கா, எல்லாத்தையும் கலந்து வாழறதுக்கு தான்ப்பா நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் தயவு செய்து தூக்கிட்டு போய் அம்மா கிட்ட கொடுப்பா என்று திருப்பி அனுப்பிய இல்லற பெண் நம்முடைய சங்க இலக்கிய பெண். ஒரு தமிழ் புலவன். அவன் எப்போ வந்தாலும் அந்த மன்னன் அப்படி மகிழ்ச்சி அடைகிறவன். பார்த்த உடனே அவனுக்கு அவன் வந்துட்டான், இனி தமிழ் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியில் அப்படி அவன்கிட்ட நெருங்க முடியல, அந்த பேசவே முடியல அவனால். அப்படி அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறான். அப்போ மனைவி வரா. மனைவி வந்த உடனே புலவன், என் நண்பன், என் தமிழ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். பட்டிமன்றத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, மகாபாரதத்தை கேட்டிருப்பீங்க, எடுக்கவா கோர்க்கவா சொல்லாடல் கேட்டிருப்பீங்க. நட்புக்கு ஒரு அழகான ஒரு சொல்லாடல் தான் அது. ஆனால் அதை மீறி ஒரு தமிழ் புலவனை தன்னுடைய மனைவியிடம் அறிமுகப்படுத்துகிற போது அந்த மன்னன் என்ன சொல்கிறான் தெரியுமா? தமிழ் தமிழ் என் புலவன் வந்திருக்கிறான், என்போல் போற்று என்கிறான். எவ்வளவு உயரிய வார்த்தை! என்போல். கணவனுக்கு என்னென்னலாம் பணிவிடை செய்வியோ அதையெல்லாம் கொடுத்து அவனை போற்று என்று சொல்லுகிற அந்த பண்பாட்டின் உச்சத்தை கொடுத்தது என் தமிழ். இதை தாண்டி நீங்கள் இதற்கு உதாரணமாக எதையுமே சொல்ல முடியாது. என்போல் போற்று. சரி, இன்னும் ஒரே ஒரு காட்சி. தமிழில் ஒரு சொல் பரத்தை சொல் இருக்கு இல்லையா? இல்லற பெண், பரத்தை பெண். இதை யார் உருவாக்குனது? சமூகம் உருவாக்கிச்சா? ஆணாதிக்கமிக்க போர்வெறி பிடித்த மன்னர்கள் உருவாக்கிய ஒரு சமூகம்தான் பரத்தையர் சமூகம். என்ன செய்தார்கள்? பெண்களை, ஆண்களை பெற்றெடுக்கும் ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தினார்கள் இந்த மன்னர்கள் அனைவரும். அந்த போர் என்ன செய்தது? 20,000 பெண்கள் இருக்கின்ற வாழ்க்கையில் 10,000த்திற்கும் குறைவான ஆண்களை தான் வைத்திருக்க அனுமதித்தது இந்த போர். போர் என்ன செய்தது? தலை நரைச்ச கிழவி கூட தன்னுடைய சின்ன குழந்தையை அப்பனை கொடுத்து, மகனை கொடுத்து, கணவனை கொடுத்து, அதுக்கு பிறகு இருக்கிற கடைசி குழந்தையும் போருக்கு போய்வாடா மகனே என்று அனுப்பிய பெண்கள் தான் தமிழ் பெண்கள். அப்போ 20,000 பெண்கள் இருக்கின்ற இடத்தில் ஒரு 9,000 10,000 பெண்கள் இருந்தால் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை எத்தனை பெண்கள் அடைவார்கள்? எத்தனை பெண்கள் அடைய முடியும்? 10,000 பெண்கள் அடைந்தார்கள். மீதி 10,000 பெண்களை என்ன செய்தது? பரத்தையர்கள் ஆக்கியது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அப்போ என்ன நாங்கள் அந்த பெண்கள்? அப்போ இந்த ஆண்கள் மன்னனுக்கு போரில் போய் போரிட்டு வெற்றியை கொடுக்க வேண்டும் அல்லது மரணத்தை அடைய வேண்டும். மனைவிக்கு தன்னுடைய இல்லற வாழ்வை கொடுத்து குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், குறிப்பாக ஆண் குழந்தைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அந்த 10,000 பெண்களில் அந்த மிச்சப்பட்ட பரத்தையர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே, அந்த என் தமிழ் பெண்களுக்கு
இந்த கணவன்கள் தானே ஐயா போய் அந்த 3 நாட்களிலும் அல்லது குழந்தை பிறந்த மாதங்களிலும் அவர்களுக்கும் தன்னுடைய ஆண்மையை அவர்கள் காம இச்சையில் செய்யவில்லை. சமூக இந்த போர்வெறி பிடித்த ஆணாதிக்க மன்னர்களால் அவர்கள் அந்த பெண்களுக்கும் வாழ்க்கை கொடுத்தார்கள் என்பதுதான் பரத்தையர் வரலாற்றில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பெண் இன்னொருவனுடைய கணவனை அவள் காதலிக்கிறாள். சரிங்களா? இப்போ ஒரு நாள் தவறி அந்த கணவன் யார், அந்த மனைவி கணவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வீட்டின் தெருவில் இந்த காதல் பரத்தை வருகிறாள். வருகிற போது அவனுடைய செல்ல குழந்தை அங்கே தெருவிலே விளையாடுகிறது. அது தேரோடுகிற தெரு. குழந்தை அடிபட்டு விடும் என்ற ஆதங்கம். யாருடைய குழந்தை? தன்னை உயிருக்குயிராக நேசிக்கிற காதலனுடைய குழந்தை. சுத்தமுத்தம் பார்க்குறா, யாரும் இல்லை. என்ன செய்கிறா? அப்படியே தூக்கிக்கிறா. கிட்டத்தட்ட அவனுடைய காதலனை அணைப்பதைப் போலதான் தன் குழந்தையை என்ற தாய்மை ஊற ஊற பாலூறாத அந்த மார்பில் பால் ஊற அவள் அப்படியே கட்டி அணைக்கிறாள். என் உயிரே, என் உயிரே என்கிறாள் அந்த சங்க இலக்கியத்தில். அப்போது வெளியே வந்த மனைவி அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் பார்க்கிறாள். சுத்தமுத்தம் யாரும் பார்க்கலன்னு என் உயிரே உயிரே அப்படின்னு அணைச்ச அந்த பெண்ணை இந்த மனைவி போய் அணைக்கிறாள். அணைச்சிட்டு சொல்கிறா, நீயும் தாயை இவர்க்கு, நீ இவளுக்கு அம்மா தாண்டி. நீ என்ன தப்பு செஞ்ச? நீ ஒன்றுமே தப்பு செய்யலை. என்னை குடும்ப பெண்ணாக்குனாங்க, உன்னை பரத்தையாக்குனாங்க. இந்த போர் வெறி தாண்டி இப்படி செஞ்சது. இது நீ செஞ்ச பாவம் இல்லை, நான் செஞ்ச பாவம் இல்லை. இது போர் வெறி செய்த அநீதி. அதனால் பெண்ணே வருந்தாதே என்று சொல்லி அவளையும் ஒரு சமமான பெண்ணாக கருதி வாழ்த்திய ஒரு இல்லற பெண்ணின் கதையைத்தான் ஒரு அகநானூற்று பாடல் இப்படி சொல்லுகிறது. நீயும் தாயை இவர்க்கு என்போல் போற்று. இந்த வரிகளையெல்லாம் மறந்து விடாதீர்கள். இன்னும் நான் எவ்வளவோ சொல்லலாம். ஒரு சின்ன காட்சி. மூடு பனி பார்த்துருக்கிறீங்களா? கொடைக்கானல் போயிருக்கிறீங்களா? ஊட்டி போயிருக்கிறீங்களா? அங்கே என்ன வரும்? மலைக்கு கீழே இருந்து ஒரு பனியாக அப்படி வரும், வந்து மரங்களை மூடும், ஒரே வெள்ளையாக தெரியும். அப்படி ஒரு காட்சி சொல்கிறோம். ஒரு இல்லற காட்சியில் யானைகள், கணவன் யானை மனைவி யானை அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கி முழித்த உடனே பார்த்தா மனைவியை காணும். எங்கடான்னு பார்த்தா இல்லை. அவர் உடனே கத்துறாரு, பிளிர்றாரு. கொஞ்ச நேரத்தில் அது வடியுது. பக்கத்தில் தான் படுத்திருக்காரு. அப்படியே வெக்கப்பட்டு அவர் சிரிக்கிறாராம் அந்த யானை. ஒரு கணவனும் மனைவியுமாக யானைகளை வைத்து கொண்டு அந்த படிக்கின்ற பொழுது நம்முடைய இல்லறத்திற்குள்ளாக நம்மை நுழைக்க வைக்கிற ஆற்றல் சங்க இலக்கிய புலவர்களுக்கு அவ்வளவு ஆற்றலோடு அவர்கள் அந்த வாழ்க்கையை அழகை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி இதுவரை உங்களோடு பேச கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லுகிறேன். வேறு ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? சில காதல் கவிதைகள் சொல்லிட்டு போட்டுமா? சொல்லட்டுமா? ஒருத்தர் இப்படிங்கிறார், என்னை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, அவனையும் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, எங்களைத்தான் யாருக்குமே பிடிக்கவில்லை. இது சிரித்தபடி கைத்தட்டுகிறீர்கள். இது நான் ஆணவ படுகொலைக்காக எழுதிய ஒரு வலி சுமந்த கவிதை. ஒரு பெண் சொல்கிறாங்க, உன்னை நான் எப்போ ஏற்றுக்கிட்டேன் தெரியுமாடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நம்ம காலத்தில் ஏமாந்த மாதிரி ஜெமினி கணேசன் கதையெல்லாம் இப்போ எடுபடாது. இப்போல்லாம் அறிவு பெண்களுடைய காலகட்டம். இன்றைக்கி நீ சரியில்லைன்னா நாளைக்கு உன்னை கைபேசியிலிருந்து உன் எண்ணெய் தூக்கி விடுவேன். அதுதான் இன்றைக்கி பொற்காலம். இன்றைக்கி பெண்களுக்கான பொற்காலமே இந்த ஆண்டுகள் தான், இந்த 2024 தான். அது அம்மாவாது அப்பாவாது. ஆனால் ஒரு கொடுமை என்னென்னா, நீங்கள் கல்லூரிக்கும் பல்கலைக்கழகம் வந்துட்ட பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரம், நிறைய சிறகுகள் முளைக்குது. விளையாட்டில் ஜெயிக்கிறீங்க, படிப்பில் ஜெயிக்கிறீங்க, தங்கப்பதக்கம் வாங்கிட்டு போய் அப்பாக்கிட்ட கொடுக்குறீங்க.
ஆனால் பெண்களே, அந்த தங்கப்பதக்கத்தை கொண்டு போய் மாப்பிள்ளை பார்க்கவர்களிடம் கொடுக்கின்ற பொழுது அந்த பையன்களுடைய பெற்றோர்கள் என்ன கேட்கிறார்கள்? தங்கப்பதக்கத்தை எல்லாம் தூக்கி வை, உன் பொண்ணு எப்போ வயசுக்கு வந்தா அந்த நேரத்தை கொடு என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தை ஒழிக்காமல் நீங்கள் விடுதலை அடைய முடியாது பெண்களே. அந்த சோதிடங்களை நீங்கள் ஒழிக்காமல் வளர முடியாது பெண்களே. அந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு பெண் ஏன் அடிமையானாள் என்ற பெரியாரின் புத்தகத்தை 2 முறை படியுங்கள், 3 முறை படியுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க முடியும். கல்யாணம் அலைங்கிறான், போய் உட்காடுறீங்க, சொல்லுங்கம்மா உங்களுக்கு எப்படிம்மா வேணும்? அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா பார்த்துப்போங்க, குழந்த மாதிரி பார்த்துப்போங்க. சரி, என்ன படிக்கிறாங்கங்கிற பட்டமும் வருது, என்ன சாதிங்கிற கிளை சாதிகளையும் போடுறான். எப்படா இந்த தொலைக்காட்சிக்கு அனுமதி கொடுக்குறாங்க? சாதியை சொல்லி மதத்தை சொல்லி ஒரு மணமக்களை தேடுகிற ஒரு காட்சியை பத்திரிகைகளிலோ அல்லது தொலைக்காட்சிகளோ போடுவதை தடை செய்வதற்கு இன்னும் ஒரு வழக்கறிஞர் வழக்கு போடவே இல்லை என்பதுதான் கொடுமையான கொடுமை. சமூக நீதி தமிழ்நாட்டில் எப்படி போடலாம்? அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாம் நல்லபடி அமையுமா, நல்லபடி அமையுமா அப்படிங்கிறார். அங்கே போயிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது இது வேணாம் அது வேணாம். சரி, இந்த பொண்ணு எப்படி தேர்ந்தெடுத்தாள் அந்த ஆணை? தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய். அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, தனித்த அறை, தாழ்பால் இடப்பட்டிருக்கிறது. 2-3 முறை தேநீர் குடித்து விட்டு தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசி வரை அவன் தொடவே இல்லை. தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய், கூட்ட நெரிசலில் தொட்டிட தவித்தாய். அது திருவிழா காலமா அல்லது திரையரங்க காலமா தெரியவில்லை. ஆனால் இது ஏன் ஆள்? எவன்டா என்னடா பண்ணுவீங்க? அந்த துணிச்சல். தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய், கூட்ட நெரிசலில் தொட்டிட தவித்தாய், அங்கேதானடா உணர்ந்தேன் உன் மீதான என் காதலை. அந்த பெண் தோற்பாளா? அந்த காதல் தோற்குமா? தோற்கவே தோற்காது. ஒரே வரியில். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கவிதை சொல்கிறேன். இது கொஞ்சம் பகுத்தறிவு. பெரியார் பெண். என்னை விட்டு விட்டு சாமிக்கு மாலை போடுகிற உரிமை உனக்கு உண்டென்றால், உன்னை விட்டு விட்டு வேறொரு ஆசாமிக்கு மாலை போடுகிற உரிமை எனக்கும் உண்டு தானே. அது என்னடா கடவுள்? ஆணுக்கு ஒரு கடவுள், பெண்ணுக்கு ஒரு கடவுள். ஒற்றை வரியில் ஒரு கவிதை சொல்லுகிறேன். அழ வைப்பேன் உன்னை அன்பே. எப்படி அழ வைப்பான்? ஏப்ரல் மாதத்துக்கு முன்னதாகவே ஒரு பொய்யான திருமண அழைப்பதை அச்சடித்து எங்கள் வீட்டில் திடீர்னு பொண்ணு பார்த்துட்டாங்க, நீ ஒரு பரிசோடு என்னுடைய மனவரைக்கு வா என்று அழைக்கக்கூடிய ஏமாற்று காதலன் அல்ல அவன். அவன் சொல்கிறான், எப்படி அழ வச்சான்? அழ வைப்பேன் உன்னை அன்பே என்னை கிள்ளி. தெரியல. அழ வைப்பேன் உன்னை அன்பே என்னை கிள்ளி. சரி, 2 ஹைக்கூ மட்டும் சொல்கிறேன். ஒரு அமைதியான குளம், அந்த குளத்துக்கு எதிரில் போய் நான் நிற்கிறேன். நமக்கு முன்னாடி குளம் அமைதியாக இருந்தால் நம்ம என்ன தேடுவோம்? கல் தேடுவோமா? அப்படி தான் நானும் கல்லை தேடினேன். ஆனால் அங்கே தண்ணி எடுக்க வந்த யாரோ ஒரு பாப்பா, அதனுடைய கண்ணாடி வளையல்கள் உடைந்து கிடந்தன. நான் அதிலிருந்து ஒரு 5-6 துண்டுகளை கையில் எடுத்து அந்த கல் நீங்கள் போட நினச்ச அதே கல்லுக்கு நான் இந்த உடைந்த வளையல் துண்டை எடுத்தேன். நான் அப்படியே குளத்தில் எரிந்தேன். எதுவுமே சிந்திக்கலை, நான் பார்த்தது தான் சொல்கிறேன் உங்களுக்கு. உடைந்த வளையல் துண்டு, குளத்தில் எரிந்தேன், அடடே எத்தனை வளையல்கள். அவ்வளோதான் ஹைக்கூ. நீங்கள் இன்றைக்கே போய் எழுதலாம். அண்மையில் ஒரு ஹைக்கூ எழுதினேன். மீன் வரைந்தாள் அம்மா. இன்றைக்கி அம்மாக்களை விட பெண் பிள்ளைகள் எவ்வளவு புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதற்காக எழுதினேன். மீன் வரைந்தாள் அம்மா. மீனை ஓவியமாக தான் வரைஞ்சாங்க.
ஆனால் தூரத்திலிருந்து பார்த்த அந்த பெண் பிள்ளை ஓடி வந்து அம்மா பக்கத்தில் கிடந்த ஒரு எழுது குச்சியில் நீல வண்ண குச்சியை எடுத்து மேலே ஒரு நீல கோடு இழுத்து ஓடிவிட்டது. ஏன்? மீன் வரைந்தால் அம்மா, கட்டாந்தரையில் கிடக்குது மீன், இன்னும் 2-3 நொடிகளில் அது இறந்து விடக்கூடும். அதற்காக மேலே நீல கோடு இழுத்தாள் மகள். அவள் ஒரு கடலை உருவாக்கி விட்டாள், ஒரு ஏரியை உருவாக்கி விட்டாள், ஒரு ஆற்றை உருவாக்கி விட்டாள். இப்போது மீன் என்ன செய்கிறது என்பதை 3வது வரியாக முடிக்கிறேன். மீன் வரைந்தாள் அம்மா, மேலே நீல கோடு இழுத்தாள் மகள், நீந்த தொடங்கியது மீன் என்று எழுதினேன். திரையிசை பாடலில் நாங்களும் எவ்வளவோ எழுத முயற்சி செய்கிறோம். நான் பட்டுக்கோட்டையை போல் ஒரு 250 பாடல் போதும் என்று ஓடி வந்து விட்டேன். நான் இப்பொழுது சங்க இலக்கியத்தில் ஆழமான இலக்கிய அந்த நுட்பங்களை எடுத்து கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து சில காட்சிகளைத்தான் நான் உங்களுக்கு தந்தேன். இன்னும் நான் எழுத வேண்டிய நூல்கள் எனக்கு ஏராளமாக இருக்கின்றன. அமெரிக்காவிற்கு 16 நாட்கள் போய் அங்கிருந்து வந்து இன்னும் வீட்டிற்கு போகாமல் இன்றைக்கு உங்களிடம் நான் இந்த சங்க இலக்கிய காட்சிகளை தந்துவிட்டு நாளைக்கு நான் எங்கே போகிறேன் தெரியுமா? மறைக்காட்டிற்கு போகிறேன். அந்த ஊர் என்ன வேதாரண்யமா? என்ன மறைக்காடு? இடையன் எந்த மான்கள்? அதுக்கு பேர் என்ன தமிழில் சங்க இலக்கியத்தில்? மறை. இடையனர் ஐயனா தான். எவனாவது வல்லியனர் ஐயனா போட்டு இந்த ஊரை மாற்றினான்னா நீங்கள் தயவு செய்து தமிழை காப்பாற்றுங்க ஐயா, தமிழை காப்பாற்றுங்க. ஏன் தெரியுமா? குறிஞ்சி தெரியும் உங்களுக்கு. குறிஞ்சி செடிகள் அதிகமாக விளைகிற இடம் குறிஞ்சி நிலம். முல்லை கொடிகள் அதிகமாக வளர்கிற இடம் முல்லை நிலம். மருத மரங்கள், நீர் மருது மரங்கள் நிறையாக வளர்கிற இடம் மருத நிலம். நெய்தல் கொடிகள் அதிகமாக படர்கிற இடம் நெய்தல் நிலம். பாலைவனம்னா என்ன ஆங்கிலத்தில் சொல்லுங்கள்? எவ்வளோ அழகாக ஆங்கிலத்தை கற்று வச்சு போய் சொல்கிறீங்க, தமிழை ஏமாத்துறீங்க. அதுக்கு தமிழுமான தூய சொல்லில் சொல்லப்பட்டிருந்தால் நீங்கள் டெசர்ட் என்று சொல்லவே மாட்டீர்கள். இங்கே தமிழ்நாட்டில் பாலைவனம்னு புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர், அதையும் நான் படம் எடுத்திருக்கிறேன். ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் மலையாளத்தில் அதை தூய தமிழ் பெயரில் வச்சுருக்கிறேன் ஐயா, பாலைக்காடு. பாலைக்காடு பாலைக்கோடுங்கிறான். பாலக்கோடுன்னு ஒரு ஊர் இருக்குது தருமபுரி பக்கத்தில். கோடுன்னா மலை, பாலைன்னா என்ன? ஒரு வகை மரம், வெப்பாலை என்ற ஒரு மரம். அந்த மரத்தினுடைய காய்கள் எப்படி இருக்கின்றன என்ற ஓமை சொல்லுகிறான் சங்க இலக்கிய புலவன். நாம் இரும்பில் அந்த காய்ச்சிய இரும்பு துண்டு இருக்கு இல்லையா, அதை எடுப்பதற்கு என்ன பயன்படுத்துகிறோம்? குரடு பயன்படுத்துகிறோம்ல. அந்த குரட்டை போல் இருக்கிறது அந்த வெப்பாலை மரங்களுடைய காய்கள் என்று ஓமையும் சொல்லி நமக்கு சொல்லி இருக்கிறான். ஆனால் இன்னமும் நாம் டெசர்ட் என்று சொல்லுகிறோம். தமிழ்நாட்டிலே பாலைவனம் கிடையாது, டெசர்ட் என்கிற அந்த சொல்லே கிடையாது. பாலை என்பது வெப்பாலை என்ற ஒரு மரம். அதிலிருந்து ஒரு 4 இலையை பறித்து தேங்காய் எண்ணெயில் நீங்கள் அப்படி பிச்சு போட்டு ஒரு 4 நாள் வெயிலில் வச்சு பாருங்கள், அது கருப்பாயிடும். அதை எடுத்து தலையில் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், பொடுகு வராது, முடி உதிராது. சொரியாசுக்கு மிகச்சிறந்த மருந்து எதுனா அது வெப்பாலையில் தயாரிக்கிற மருந்து தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் முதல்ல தமிழாக பாருங்கள். சூர சம்ஹாரம்னு சொல்கிறாங்க, ஆனால் யாழ்ப்பாணத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சூரன் போருங்கிறாங்க. பாலக்காட்டில் கேரளாவில் சொல்கிறாங்க சூரன் போர் அப்படிங்கிறாங்க. சூரன் போர் இருந்தாதான் 2 கையில் தமிழன் வாளேந்தி போரிட்ட முருகனை உங்களால் உணர முடியும். மயிலில் ஏறிய முருகன் தமிழ் முருகன் அல்ல, அவன் புராண முருகன். யானை மீது வந்து நாவாயில் ஏறி சூரனை வென்ற முருகன் தாயா பதிற்று பத்து சொல்லுகிற முருகன். அவனுக்கு அம்மா பேர் என்ன என்று கேட்டால் நீங்கள் எல்லோரும் தப்பாக சொல்வீர்கள். நான் சரியாக சொல்லுகிறேன். சங்க இலக்கியம் படித்தவன். கொற்றவை குழவி. கொற்றவை என்ற தாய் பெற்ற பிள்ளை, ஒரு தலை 2 கை, அவன்தான் என் தமிழ் முருகன். நீங்கள் குழந்தைகளுக்கு போய் 6 தலையும் 12 கையும் எப்படி வந்ததுன்னு கேட்டு யாராவது ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு வந்துருங்க. இந்த காலத்து பிள்ளைகளை உங்களை சும்மா விடாது. அந்த புராணங்களை எல்லாம் ஏபி நாகராஜனுடைய உரையாடலோடு வைத்துக்கொள்ள வேண்டும். அவரை குறை சொல்ல வேண்ட, அழகிய தமிழில் அவர் எங்களுக்கு கொடுத்தவர் தான். ஆனால்
ஔவையாரும் முருகனும் சந்தித்தது புராண கதை. ஔவையாரும் அதியமானும் சந்தித்தது தான் வரலாற்று கதை. என் அண்ணன் இன்குலாப் அவர்கள் எழுதிய நூலை, நாடகத்தை படியுங்கள், பாருங்கள். என்ன அதியமான் ஔவை என்ன கனி? நெல்லிக்கனி. ஔவை முருகன் என்ன கனி? நாவல் கனி, சுட்டப்பழம். அதெல்லாம் இங்கே வேகாதப்பா, நீ என்ன சுட்டாலும் வேகாது. நாவல் கனி, புராணம், நெல்லிக்கனி தான் என் ஔவைக்கு வரலாறு. 2 பேரும் அப்படியே தோழன் தோழிகள். அப்படியே இவன் கல் கொடுக்குறான், அவள் வாங்கி குடிக்கிறா. டே என்று தோழர்களைப் போல வாழ்ந்தவர். நான் நட்பு காலம் இன்றைக்கி தான் எழுதினேன். 3000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் நட்பு காலத்தை எழுதியவர்கள் அதியமானும் ஔவையும் என்பதை நீங்கள் உணர்ந்து மகிழ வேண்டும். சங்க இலக்கியத்துக்குள்ள கொஞ்சம் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வரலாறு தெரியும். இல்லைன்னா நம்மளை யார் யாரோ எங்கெங்கேயோ கொண்டு போவாங்க. சரியா? அதனால் நான் முருகன் பாடுவதாக ஒரு பாடலை பாடி முடிச்சிட்டுமா? நான் இருக்கும் கோயிலிலே வேலிருக்க வேண்டும், வேலிருக்கும் கோயிலிலே நான் இருக்க வேண்டும். யார் சொல்கிறா? முருகன் சொல்கிறாரு. நான் பாடல, முருகன் பாடுறாரு. நான் இருக்கும் கோயிலிலே வேலிருக்க வேண்டும், வேலிருக்கும் கோயிலிலே நான் இருக்க வேண்டும். நான் இருக்க வேலிருக்க, நான் இருக்க வேலிருக்க, நல்ல தமிழ் தான் இருக்க. நான் இருக்க வேலிருக்க, நல்ல தமிழ் தான் இருக்க. என்னுடைய கோயிலிலே எவன் எவனோ எவள் எவளோ வந்தங்கு ஏன் இருக்க வேண்டும். நான் இருக்கும் கோயிலிலே வேலிருக்க வேண்டும். நான் இருக்கும் கோயிலிலே தமிழ் இருக்க வேண்டும். கொற்றவை பெற்ற பிள்ளை முருகன் நான், கொற்றவை பெற்ற பிள்ளை. என்னோடு என் தாய்க்கு பிறந்தவன் எவனும் இல்லை. நான் இருக்கும் கோயிலிலே வேலிருக்க வேண்டும், வேலிருக்கும் கோயிலிலே நான் இருக்க வேண்டும். நான் இருக்க வேலிருக்க, நல்ல தமிழ் தான் இருக்க. என்னுடைய கோயிலிலே எவன் எவனோ எவள் எவளோ வந்தங்கு ஏன் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.